எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இதை பத்தி பேச போறாங்க. நம்ம துறையினுடைய அமைச்சர் யாருன்னா அது யார் கையில வச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர் கையில தான் இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை என்பது இருக்கு. இந்த நகராட்சி நிர்வாகத்துறை இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம உழைப்போர் உரிமை இயக்கம் உச்ச நீதிமன்றத்தில் SLP மணியில் 28/29/2025 என்ற வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் நடத்திட்டு இருக்கு. அரசாணை 62 படி ஒவ்வொரு தொழிலாளிக்கும் நகராட்சியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு 761 கணக்கு பண்ணோம்னா 19,817 ரூபாய் 26 நாளைக்கு. யாருக்கும் லீவு கிடையாது. 31 நாள் வேலை 30 நாள் வேலை யாருக்கும் விடுமுறை கிடையாது. நான் சொல்றது வெறும் 26 நாள். அடுத்து பேரூராட்சி எடுத்துட்டீங்கன்னா 16,817 ரூபாய். அடுத்து நகராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 14,817 ரூபாய் 26 நாளைக்கு. ஊராட்சியில 12,817 ரூபாய். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊராட்சியில கூட தூய்மை காவலர்களுக்கு இந்த 12,817 என்பது வழங்கப்படுவதே கிடையாது. கிராமம் தான் எல்லாம் பேசுறவங்க இந்த 12,817 வழங்குவது கிடையாது. 6,000 ரூபாய் அதுலயும் சம்பளம் திருட்டு நடக்கும். 6,000 ரூபாய் சம்பளம் திருட்டு நடக்கும். இது போன்ற ஒரு மோசமான நிலை இருக்கும் போது நம்ம உச்ச நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து அரசாணை 62 படி சம்பளம் கொடுத்து உழைப்போர் மீது கேஸ் நடத்திட்டு இருக்கும் போது இந்த அரசு தாவேக்காவுடைய அரசு முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு அங்க பதில் போட்டிருக்காங்க. 4/8/2026 ககன்தீப் சிங் பேடி இதனுடைய செயலாளர் அரசு செயலாளர் அவர் மனு போட்டிருக்காங்க. அந்த மனுல நம்ம மனுவை ஏற்கக்கூடாது, இதை தள்ளுபடி பண்ணணும். அரசாங்கம் நினைச்சா வேறு இடத்துல வேறு சம்பளம் கொடுக்கறதுக்கு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. வெட்கமாக இல்லையா தமிழ்நாடு அரசு? நாங்க ஆட்சிக்கு வந்தா சமூகத்தை கொண்டு வந்துருவோம், எல்லாம் செஞ்சிருவோம். 5 வருஷம் ஒப்பந்த முறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பணி எந்திரம் கொடுத்துருவோம் சொல்லக்கூடிய இந்த அரசு உச்ச நீதிமன்ற